அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இன்றைக்கி நாம் வந்து மாடி தோட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூலிகைங்கிறத விட இது ஒரு உணவுன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், பிரண்டை தான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பிரண்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம வந்து பிரண்டையோட மருத்துவ பலன் என்னென்னு பார்க்குறத விட அதை நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி செய்யணுன்ட்டு நான் செஞ்சே காமிக்கிறேன். இந்த பிரண்டையை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதனால் என்ன நமக்கு யூஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இதனால் நமக்கு வந்து என்ன பயன்னு பார்க்கலாமா? இது வந்து நமக்கு வந்து மூட்டு வலி இருக்குது பாருங்கள், பெரியவங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூட்டு வலி வரும், முழங்கால் வலி. அந்த முழங்கால் வலிக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் குழந்தைங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தைங்க வந்து சில பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட அடம் பிடிப்பாங்க, பசி எடுக்காது. அந்த மாதிரி பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து இதை வந்து நம்ம துவையல் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா, இதை வந்து சாப்பாட்டில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா, துவையல் மாதிரி செஞ்சு இதை வந்து நம்ம சாப்பாட்டில் சாதத்தில் பிணைஞ்சு கொடுத்தோம்னா நல்ல பசி எடுக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து இதை வந்து நல்ல பசியை தூண்டும். இந்த பிரண்டை கட் பண்ணி எடுத்துப்போம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நமக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து ஏன் கட் பண்ணி எடுத்துடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பாக நல்ல ஆக்டிவாக இருக்க வைக்கும் இந்த பிரண்டை. நம்ம வாரத்தில் ஒரு 2 தடவை சேர்த்துக்கிட்டாலே போதும். 2 முறை வாரத்தில் நம்ம வந்து இதை உணவாக எடுத்துக்கிட்டாலே போதும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம மைண்டு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குமா. அதுக்கு அதே சமயத்தில் வந்து நம்ம அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்காதான். இது செரிமானத்தையும் அதிகப்படுத்தும். இது வந்து நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இதை வந்து நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. இது வந்து அந்த காட்டுக்கரையெல்லாம் நல்லா முளைச்சிருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதோட மருத்துவ புரிஞ்சிக்கிட்டு இதை வந்து நிறையா பேர் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அப்போ வந்து நிறையா யூஸ் பண்ணாங்க. இப்போ இடையில வந்து சமீபத்தில் வந்து அந்த அளவுக்கு யாரும் இதை வந்து கேர் பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து இப்போ வந்து நிறையா பேர் வந்து இதை வந்து நிறையா யூடியூப்லேயும் சரி கூகுள்லேயும் சரி நல்லா சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, இதனால் என்ன நமக்கு யூஸ் இருக்குங்கிறது. இது வந்து எல்லா நோய்களுக்கும் வந்து இது ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். நான் வந்து இதை வந்து மாடி தோட்டத்துலேயும் வச்சுருக்கேன், அதே சமயத்தில் வந்து நான் கீழே உள்ள கார்டன்லேயும் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பறிச்சிக்கலாம். மீதம் உள்ளதும் வந்து நம்ம வந்து கொல்லையில் இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். அதையும் பறித்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து துவையல் மாதிரி செய்யலாம். இதை வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், பூரிக்கும் தொட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதை திரும்பி விட மாட்டீங்க. நீங்கள் திரும்பி அதை செஞ்சு பார்ப்பீங்க. இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அழகாக சூப்பராக வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதை செய்கிற முறையோடு செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க, கையெல்லாம் இது செஞ்சால் வந்து கையெல்லாம் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த விதத்தில் அரிக்காமல் செய்யணுமோ அந்த நம்ம செய்கிற விதத்தில் தான் இருக்குது. இதை நான் வந்து எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு சொல்கிறேன். நான் மாடியிலேருந்து இறங்கி கீழ் தோட்டத்துக்கு வந்துட்டேன் பாருங்கள். இங்கேயும் நிறையா இருக்கும் பாருங்கள். எங்கே சொல்கிறது, இதோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம பறிச்சிடலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு தடவை ஊனி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இது வந்து வளரக்கூடியது. இது ரொம்ப வளர்க்குறது ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸியாக வளரும். அதே சமயத்தில் வந்து இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நமக்கு இது வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நான் பறிச்சிருக்கேன். இதை எப்படி சுத்தம் பண்ணி நம்ம வந்து துவையல் மாதிரி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது எப்படி செய்கிறதுன்ட்டு. இங்கே பாருங்கள், நான் பிரண்டை செய்கிறதுக்காக வந்து நான் பிரண்டையை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இதை போல் வந்து நான் ஆஞ்சி எடுத்துட்டேன். பாருங்களேன், இதை வந்து இந்த 4 மூலையில் உள்ள அந்த வந்து பாருங்கள், இந்த நாரெல்லாம் வந்து எடுத்தாச்சு.
உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும். இந்த இலைய போடக்கூடாது. நல்லா பிஞ்சு பிரண்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கை வந்து அரிக்காது. அப்படின்னு உங்களுக்கு கை அரிக்குங்கிற பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம கையில் தடவிட்டு இதை ஆஞ்சோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த கை நறுக்கு நறுக்கு குத்தம் பாருங்கள், அந்த குத்தம்லாம் இருக்காது. நல்லா சூப்பராக ஆய வரும். கைக்கு நம்மளுக்கு எந்த இதுவும் வராது. பாருங்கள், இப்படி சுத்தமாக நார் எடுத்துகிட்டு ஆஞ்சிட்டோன்னா, ஏன்னா நாரோடு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முத்தின பிரண்டையாக இருந்துச்சுன்னா நாரோடு போட்டோன்னா நம்ம அரைக்கக்குள்ளே வந்து அது ஒரு மாதிரியா நார் நாராக வரும். அதனால வந்து இது மாதிரி இளம் பிரண்டையாக போடுங்க. அது வந்து நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம். நான் வந்து ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய், அப்புறம் புளி, ஒரு குட்டி எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. புளி, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து, கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, இஞ்சி தேவைன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வைக்க வேணாம். அதோடு வந்து மெயினாக வந்து நம்ம வந்து கடுகு சேர்க்கணும் இதில் கொஞ்சம். ஏன்னா கடுகு வந்து நம்ம சாப்பிடக்குள்ளே வந்து அந்த ஒரு கரகரப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, சாப்பிடக்குள்ளே தொண்டை ஒரு மாதிரியாக கரகரன்னு இருக்கும். அந்த கரகரப்பு தன்மை வராத இருக்கிறதுக்கு வந்து இந்த கடுகு. இதை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய் வந்து நல்ல மணமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, உடம்புக்கும் குளுமை. அதே சமயத்தில் வந்து நல்ல மணமாக இருக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சால். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது நல்லா எண்ணெய் கொஞ்சமாக சூடு வரட்டும். இப்போ வந்து நாம் எடுத்து வச்ச இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து இதில் அப்படியே இறக்கிடலாம், அப்படியே போட்டுடலாம். இதை அப்படியே நாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது வந்து நம்ம ஒரு தடவை செஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எல்லா இதுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து துவையலாகவும் செய்யலாம். இதை வந்து சில பேர் வந்து சட்னியாக கூட செஞ்சுப்பாங்க. இதேமாதிரி பிரண்டை குழம்பு மாதிரி கூட வைக்கலாம். இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம வந்து பிரண்டை குழம்பும் வைக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம், நல்லா சுருளை வதக்கிடலாம். கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து நம்ம வந்து ஞாபக சக்திக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லதான். ஞாபக சக்தி அதிகரிக்குமா இந்த பிரண்டை. முழங்கால் வலிக்கும் ரொம்ப நல்லது. இந்த மூட்டு வலி, இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்கு பாருங்கள், அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இதை போல் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அப்பப்போ செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக இருக்குன்னா, கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இதை போல் வந்து நல்லா செஞ்சு துவையல் மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சா கெட்டு போகாது. அது ஊறுகாய் மாதிரி நல்லாயிருக்கும். சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க, திரும்பி திரும்பி செய்வீங்க. பாருங்கள், கலர் மாறுற அளவுக்கு வந்து நான் நல்லா சுருளை வதக்கிட்டேன். அந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள், பழுத்த கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து சுருளை வதக்கிக்கங்க. நான் எப்போதுமே வந்து என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து தினமும் ஏதாச்சும் ஒரு காய்கறி அறுவடை பண்ணி அதை வந்து நான் சமைச்சு கொடுப்பேன். அதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். கீரையாக இருக்கட்டும், இல்லை மற்ற காய்கறிகளாக இருக்கட்டும். ஏன்னா நம்மளே விதைச்சி நம்மளே அதை பராமரித்து நம்மளே அறுவடை செஞ்சு அதை சமைச்சு சாப்பிட்றப்ப உள்ள சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்துட்டோங்கிற அந்த ஒரு மன திருப்தி இருக்கும். என்ன தான் நம்ம கடையில் வாங்காமல் இருக்க போகிறது கடையில் இல்லை, எப்படின்னாலும் நம்ம கடையில் ஜாமான்கள் வாங்க தான் செய்கிறோம், காய்கறி வாங்க தான் செய்கிறோம். ஆனால் ஏதாச்சும் ஒரு காய்கறி வந்து நம்ம தோட்டத்துலேருந்து விளைவிச்சு அதை நம்ம சமைக்கிறதுல உள்ள சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. இப்போ நல்லா சுருளை வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு வந்து நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நான் மிக்ஸி கப்பில் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிப்போம்.
எண்ணெய் ஊற்றி அரைச்சா தான் வந்து நமக்கு வந்து இது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே சமயத்தில் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், நான் நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது உங்களுக்கு வந்து எண்ணெய் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக தண்ணி, நான் சரியாக அரைக்க வரலன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.